அப்கிரேட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேல் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட எல்லா கோர்சஸுமே நம்ம மூவ் பண்ணுறோம் ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடாக. எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீலான்சிங்லாம் ஆரம்பிச்சு இ-காமர்ஸிங் அதே மாதிரி கூகுள் அட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள்ட்ட நிறைய பேர் கேட்குறது அப்கிரேடில் ட்ரேடிங் கோர்ஸ் வராதா, ஏன் நீங்கள் ட்ரேடிங் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க. பை அண்ட் சேலை வச்சு தான் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதில் ஒரு கிராஃப் ஒன்று இருக்க போது அதில் நீங்கள் பிட் பண்ண போகிறீங்க சேலா பையா அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மார்க்கெட் நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இல்லாட்டி லாஸ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கான ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட். பட் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இன்னொருத்தர் வந்து லூஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ இதுதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். கிட்டத்தட்ட ஒரு கேம் லீக் மாதிரி தான். நீங்கள் ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த டிக்கெட்டில் எத்தனையோ டிக்கெட் எடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு மட்டும் தான் அதனுடைய லோட்டரி பிரைஸ் கிடைக்கும், மற்றவங்க எல்லாருக்குமே லோஸ் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இதனுடைய கான்செப்ட் அதே மாதிரி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாட்டை பொறுத்த வரையில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதாவது நாம நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து ட்ரேட் பண்ணுவோம். நம்மள்ட்ட கச்சா எண்ணெய் இருக்குன்னு சொன்னால் அதை விற்போம், அங்கேருந்து வேறு ஏதாவது பொருட்கள் இருக்குன்னா வாங்குவோம். ஒவ்வொரு நாட்டை பொறுத்த வரையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இதை பொறுத்த வரையில் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிற இந்த டிஜிட்டல் ட்ரேடிங்கை பொறுத்த வரையில் நாம் ஒரு காசை இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுறதை விட லாஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய கண்ட்ரிஸ் இந்த ட்ரேடிங்கை வந்து புக் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சைனா, மலேசியா, மியான்மர் அப்படி நிறைய நாடு வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட நாட்டை விட்டு டாலர்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது அதில் ப்ராஃபிட் எடுக்கிறத விட லாஸ் ஆகிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும்தான் இந்த டிசிஷனை அந்த கண்ட்ரிஸ் வந்து முடிவாக எடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட்ல நாங்கள் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ கோர்சஸ் தான். அதாவது நீங்கள் ஒரு ரூபா கூட அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த வித அவசியமும் கிடையாது. அந்த பிளாட்ஃபார்முக்கும் நீங்கள் ஃபீ பே பண்ணணும்னு கூட எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ இதனால தான் நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதது அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வேன். அது மட்டும் இல்லாமல் அப்கிரேட்.ai அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், மோர் இன்ஃபர்மேஷனை அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம்.